உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய சகோதரன். ஒரு அவேர்னஸ் வீடியோவாக மட்டும் இதை எடுத்துக்கோங்க. டோன்ட் டேக் அஸ் நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் ப்ளீஸ். ஆமாம், வேறு எதுக்காகவும் கிடையாது. நேற்று நைட்டு நான் வேண்டுகிற இறைவன் மேல் ஆணையாக என்னுடைய பெட்ரூமில் நடந்த ஒரு விபரீதமான ஒரு ஒரு சினாரியோ. அது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. நான் வேண்டுற தினமும் காலையிலேயும் மாலையிலையும் வேண்டிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய குலதெய்வமும் மற்றும் அனைத்து தெய்வங்களும் என்னை மறுபடியும் ஒரு தலைக்கு வர இருந்ததை ஒரு தலைப்பாகையோடு முடித்து வச்சுது. என்னென்னு கேளுங்க. நேற்று எப்போவுமே செல்ஃபோனை என் பெட்டில் சார்ஜ் போட்டு படுக்கிறது தான் ரொம்ப வருஷமாக நான் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அப்போ அலாரம் அடித்தா நமக்கு அந்த டைமுக்கு நம்ம எழுந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. நேற்று ஒரு 3:30 மணி இருக்கும். 3:30 மணி நல்ல தூக்கம். திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்மோக்னுடைய ஸ்மெல்லு, புகையை இந்த தீஞ்ச எப்படி இருக்கும் புகை, அந்த புகை வருது மாதிரி உணர்றேன் தூங்கிட்டு இருக்கையில். என்னடா இங்கிட்ட திரும்பி பார்க்குறேன், இங்கிட்ட ஃபோனு பார்த்தா அப்படியே கொதிக்குது, அப்படியே என்னமோ பர்ன் ஆன மாதிரி. அதை தொடுறேன், அப்படியே அந்த ஒரு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த ஒரு கொல்லி அந்த அந்த இதை நெருப்பை தொட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டக்குன்னு கீழே போட்டேன். சூடு தாங்காமல் நானும் பார்க்குறேன், என்னடா ஏதுரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. டக்குன்னு கொண்டு போயிட்டு என்னுடைய சுவிட்ச் எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்ப நேரமாக அந்த ஃபோனை என்னால் டச் பண்ணவே முடியலை. அந்த அளவுக்கு சூடு பர்ன் ஆயிடுச்சு. இந்த ப்ளக் இருக்கும் பார்த்தீங்களா, அது எரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு தெய்வாதீனம் கொண்டு ஒரு 3:30 மணிக்கு நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது ஏதோ என்னை தட்டி விட்டு அந்த புகை அந்த வேறு பக்கம் போயிருந்தால் எனக்கு அந்த ஸ்மெல்லு வந்திருக்காது. அந்த புகை என் மூக்குக்கிட்ட வந்ததுனால தான் என்னால் உணர முடிஞ்சுது. டக்குன்னு நல்லா தூங்கிட்டு இருப்பேன். அந்த டைமில் முழிச்சு நான் பார்த்தேன். சப்போஸ் அந்த மாதிரியான அந்த ஸ்மோக் ஃபீல் எனக்கு இல்லைன்னா நல்லா தூங்கியிருப்பேன். கொஞ்ச நேரத்துலேயே மொபைல் வெடிச்சிருக்கும். வெடித்து தீயெல்லாம் என் பெட்டு, அது சொல்ல வேண்டாம், அதை நினைக்கவே இதுதான் நம்ம இந்த சேஃப்டி இண்டக்ஷனில் சொல்லுவாங்க. அந்த ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் இருக்கு, உங்களுக்கு தெரியும், நியர் மிஸ்ன்னு சொல்லி. அந்த நியர் மிஸ் எனக்கு நடந்தது. எத்தனையோ விபத்துகள். வண்டியில் போவேல விழுந்திருக்கிறேன், காரில் போவேல விழுந்திருக்கிறேன், ஒரு செகண்டில் உயிர் பிழைச்சிருக்கேன் காரில். எத்தனையோ ஆக்சிடெண்ட்டு, என்னென்னமோ நடக்குது. அதே மாதிரி நம்ம உள்ளூரை விட்டு வெளியில் இருந்தால் கூட நான் ஒன்றுமே பண்ணலை, யதார்த்தமாக தூங்குகிறேன். ஒரு செல்ஃபோனில் சார்ஜ் ஏற்றி வச்சுட்டு இருக்கிறது எனக்கு வழக்கம். நேற்று இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நடந்து போச்சு. அப்புறம் எனக்கு சார்ஜ் ஏற்றுற ப்ளக்கு அது பர்ன் ஆகி போச்சா. அப்புறம் புதுசு ஒன்று மாற்றினேன்னு வச்சுக்கோங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செய்து இருகரம் கூப்பி என்னுடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இனிமே உங்கள் செல்ஃபோனை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டு உங்கள் மெத்தையிலேயோ நீங்கள் படுக்கிற இந்த பெட்டிலேயோ வைக்காதீங்க. தயவு செய்து வைக்காதீங்க. நான் கண்கூடாக நேற்று நடந்த எனக்கு ஒரு உண்மை சம்பவம் அது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே சொல்ல முடியலை. என் ஃபோனு நல்லா தான் இருந்தது, நல்ல ஃபோனு, சார்ஜர் கூட புதுசு. ஏன் எந்த மாதிரி இந்த கண்டிஷனுக்கு நேற்று அந்த ஃபோனு வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்நேர வரையும் அது இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது. அதனுடைய ரியாலிட்டி என்னங்கிறது எனக்கு புரியலை. தயவு கூர்ந்து உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்திட்டையும் நீங்கள் இதை சொல்லி கொடுங்க. சொல்லி இனிமேல் செல்ஃபோனை சார்ஜ் போட்டால்
அதை வேறு இடத்துல வைக்க சொல்லுங்கள். ஒரு மரம், போக்குவரத்து இந்த மாதிரியான இடங்களில் அந்த கம்போர்டு இது மாதிரி இருக்கும்ல, அதில் வைக்க சொல்லுங்கள். பெட்டில் நீங்கள் ஃபோனை வைக்கிறதே வந்து ஆபத்து. அதுலேயும் சார்ஜ் போட்டு என்ன மாதிரி வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தை வந்து நேற்று எனக்கு உண்டாக்க இருந்ததுங்கிறத நினச்சா கூட எனக்கு இன்னமும் கொலை நடக்குது. இது உண்மை. நம்ம இறைவன் சாட்சியாக நம்ம குலதெய்வத்துக்கு நான் சொல்கிறேன், இது உண்மை. நேற்று நடந்தது. என்னால் இன்னமும் அன்பிலீவபுளாக இருக்குது. இந்த குவைத்திலலாம் தெரிஞ்சுக்கும் நமக்கு. ஒரு ஒரு டார்மெட்ரியில் வந்து ஃபயர் ஆகி இதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் நடந்து அந்த எரிஞ்சு டோட்டல் பில்டிங்கும் எரிஞ்சு எத்தனை இந்தியர்கள் வந்து உயிர் விட்டாங்கங்கிறத அதெல்லாம் வந்து நேற்று நைட்டு ஆஃப்டர் 3:30 என்னால் தூங்கவே முடியல. தூக்கமே இல்லை. இப்போ போய் எங்கள் ஆஃபீஸில் சொல்லும்போது எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிறாங்க. ஐயோ பெரிய அதிர்ஷ்டம் சார் அப்படின்னு சொல்லி. எனிஹவ் மறுபடியும் அதாவது சண்டை போட்டுக்கலாம், பம்ப் போட்டுக்கலாம். மனுஷன் வந்து அவனுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தன் இல்லாட்டி ஒருத்தன் இல்லாமல் போய்த்தான்னா நமக்கு என்ன வரப்போகுது? இருந்த வரையும் இருக்கிற வரையும் ஏதோ ரைட்டு, எல்லாம் நடக்கிறது தான் வாழ்க்கையில். ஒரு கேரக்டர் இல்லாமல் போச்சுன்னா அடுத்த பிறவியில் வரப்போகுதா அப்படிங்கிறத நான் யோசிப்பேன் எப்போவுமே. அந்த மாதிரி வந்து எனிகோ எப்பவும் எல்லாருக்கும் எப்போனாலும் இறப்புங்கிறது வரும். அது நம்ம கையில் இல்லை. அதே நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவில் நம்ம வந்து சேஃபாக இருக்க தெரிஞ்சுக்கணும். எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கும். எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நேற்று நான் உணர்ந்தேன். அதனால் செல்ஃபோனில் வந்து தயவு செய்து யாரும் ஒரு லேசியாக இருந்துட வேண்டாம். நம்ம ஃபோனு தானே அப்படின்னு சொல்லி மெத்தையில் போட்டுக்கிட்டு பில்லோவுக்கு அடியில் வச்சுக்கிட்டு தூங்குறது தயவு செய்து விட்டுருங்க. தயவு கூர்ந்து விட்டுருங்க. நேற்று எனக்கு நடக்க இருந்த நான் உணர்ந்த எனக்கு நடந்த ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்லி ஒரு அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறேனே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. தயவு செய்து இனிமேல் செல்ஃபோனை உங்கள் பெட்டில் வச்சுக்கிட்டு தூங்காதீங்க. உங்கள் பெட்டில் சார்ஜ் போட்டுக்கிட்டு தூங்காதீங்க. உங்கள் குடும்பங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள், இது உண்மை, நேற்று எனக்கு நடந்தது. நன்றி.